ஹாய் ஹால், எப்படி இருக்கீங்க? கேரட் ஆயில் எப்படி பண்ணுறது, கேரட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ், ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு எப்படி நல்லதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஸ்ரேதா வெர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நாங்கள் எங்கள் ஷாப்பில் ஸ்ரேதா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறோம். ஸ்ரேதா கோகோனட் ஆயில், ஸ்ரேதா ஜிஞ்சலி ஆயில், ஸ்ரேதா சிசேமே ஆயில், 3 ஆயிலும் சேல் பண்ணுறோம். அது இல்லாமல் ஷாம்பு, கோகோனட் சோப், சார்கோல் சோப் இதெல்லாமே இருக்குது. இவங்களோட வெர்ஜின் கோகோனட் ஆயில் ரொம்பவுமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கு, ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்ளை பண்ணால். இப்போ கேரட் ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். கேரட் ஆயில் அரோமாதெரபிக்கு ரொம்பவுமே யூஸ் பண்ணுறாங்க. அரோமாதெரபி என்னென்னா, அந்த கேரட் ஆயிலோட இன்ஹேல் பண்ணால் அது நம்ம ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஃபெட்டிக், டயர்ட்னஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. நம்ம மூடு அவுட் ஆஃப் மூடில் இருந்துச்சுன்னா நம்ம மூடை மாற்றி நமக்கு ஒரு இதமான சூழ்நிலையை உருவாக்க ரொம்பவுமே உதவியாக. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றதால ஸ்கின்னெல்லாம் புத்துணர்ச்சி பெற செய்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஸ்கின்னில் இருக்க ராஷஸ், ரெட்னஸ் இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதை தடவிட்டு நம்ம போனால் சன் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை கொண்டு மசாஜ் பண்ணிவிட்டு தலை குளிக்கும் போது நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறது, ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகிறது, dandruff பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். இந்த ஆயிலை நம்ம ஸ்கின்னில் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது தங்கம் போல் நம்ம ஃபேஸ் ஜொலிக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வானலியை வச்சு அதில் காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி காய விடணும். நான் ஸ்ரேதா வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கேரட்டை போட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் நல்லா சலன்னு கொதிக்கும். அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கேரட்டோட சாறு அந்த எண்ணெயில் இறங்கி நமக்கு கேரட் ஆயில் கிடைக்கும். இந்த எண்ணெய் காசும் போது அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு நம்மளை இதமாக இருந்தது, ஒரு நல்ல மூடு, நம்ம ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ அந்த மாதிரி ஒரு மனம். அதனால தான் இதை அரோமாதெரபிக்கு நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், கவலைகள், ஆன்சைட்டி, ஃபியர் எல்லாமே நம்ம விட்டு போகும். இப்போ நல்லா கொதிக்கிறது இது. அப்பப்போ நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காத மாதிரி. நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு அந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே நமக்கு தெரியறது. இது எப்போ கேரட்டோட சாரெல்லாம் இறங்கியிருக்குன்னா, அந்த சலசலப்பெல்லாம் அடங்கும் போது அந்த எண்ணெயோட கலர் ஒயிட்டாக இருக்க எண்ணெய் அப்படியே ஃபேண்டா ஆரஞ்சு கலருக்கு மாறி இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேரட் ஆயில் நம்ம ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த நல்லாவே தெரியுது பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் ஆயில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம
ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அப்படியே ஆற விடலாம். அந்த சூடெல்லாம் தணிகிற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். இந்த கேரட் ஆயிலை ரெகுலராக நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சும்மா 2 ட்ராப் எடுத்து ஃபேஸில் இல்லை கையில் உடம்பு ஃபுல்லாகவுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நைட்டில் மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பார்த்தா நம்ம ஃபேஸ் வந்து அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல பொலிவாக இருக்கும். தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண வந்து நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது நமக்கே தெரியும். அவ்வளவு வந்து கேரட் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளவு நல்லது. நீங்கள் வந்து செஞ்சு அது 2மே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் க்ளீனப்க்கு யூஸ் பண்ணி ரொம்பவுமே நல்லா பிரைட் ஸ்கின் கிடைக்கும். நமக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல பாக்டீரியா, இன்ஃபெக்ஷன் அதெல்லாமே நமக்கு சேராது. ஏன்னா கேரட் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதால அந்த ஸ்கின்னோட இச்சிங், ரெட்னஸ் இதெல்லாமே போக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபேண்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது இந்த ஆயில். ஸோ நல்ல அரோமாவாக இருக்குது. அந்த கேக்கும் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் அதில் வந்து சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலை நீங்கள் செஞ்சு பயன் பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.